நாம் தமிழர் கட்சியும் வர்றோம். தெரியுமில்ல, அவர் தெரியுமில்ல, சீமான் அண்ணன் கட்சியிலேருந்து அவர் கட்சியும் வரும். மக்களுக்காக பாடுவார்ல, அவரோட கட்சியும் வர்றோம். நான் தான் வேட்பாளர். நம்ம சின்ன விவசாய சின்னம் தான். ஒரு தடவை மாற்றி போடுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் தெரியுமில்ல, தேர்தலில் மாற்றி போடுங்க. ரெட்டாளைக்கு போட்டால் உதயசனுக்கு போட்டால் எந்த மாற்றம் வராது. தொகுதி முழுக்க வேதாரண்யத்துலேருந்து இங்கே எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. ஒரு வாரம் வந்து தண்ணி யார் இங்கே எம்எல்ஏ தெரியுமா? யார் தெரியுமா? நான் சொல்ல வேண்டாம். நீங்கள் யார் எம்எல்ஏ தெரியுமா உங்களுக்கு? ஓஎஸ் மணியன் தெரியுமா? ஓஎஸ் மணி தான் எம்எல்ஏ. வந்து பார்த்தாரா? பல ஊரில் தண்ணி சிக்கலாக இருக்குது, நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாற்றி போடணும். நீங்கள் திரும்ப ரெட்டலைக்கும் உதயசனுக்கு போட்டால் எதுவும் மாறாது. நீங்கள் ஓட்டை மாற்றி போட்டால் தான் எல்லா பிரச்சனையும் தீர்வு வரும். அதுக்காக வந்து நிற்கிறோம். எங்களை பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்கா? வேட்பாளர் மாதிரி இருக்கா? உங்கள் பேரன் போல உங்கள் பிள்ளை போல தான் இருக்குது. அதனால் ஒரு மாற்றி போடுங்க. நீங்கள் மாற்றி போட்டால் எல்லாம் மாற்றம் உருவாகும். திமுக அதிமுக வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்தா கூட ஒன்று காசு தூக்கி மூஞ்சிடுறீங்க, இல்லை காசு தேவைப்படுதா வாங்கிக்கிங்க. அவனுக்கு ஓட்டை போட்டுறாதீங்க. நீங்கள் ஓட்டை போட்டு எனக்காக தாம சொல்லட்டாமா. நீங்கள் அவனுக்கு ஓட்டு போட்டு நாட்டை நாசம் பண்ணிடுவான். நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம், மொய் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? நம்ம விசேஷத்துக்கு என்ன மொய் வச்சாருன்னு பார்க்குறோம்ல. அது மாதிரி அவன் 5 எம்எல்ஏ இருக்காருன்னா 5 வருஷம் என்ன பண்ணார்? தண்ணி பிரச்சனை வந்தாரா, அதுக்கு வந்தாரான்னு பார்க்குறது இல்லையா? ஒன்றும் பண்ணலையே. ஒன்றும் பண்ணாமல் ஏன் ஓட்டு போகிறீங்க திரும்ப திரும்ப? நீங்கள் ரெட்டாளைக்கும் உதயசனுக்கும் திரும்ப திரும்ப போடுற வரைக்கும் எதுவும் மாறாது. நீங்கள் மாற்றி போட்டால் தான் எல்லாம் மாறும். மாற்றத்துக்காக தான் ஒரு சாதாரண வீட்டு பிள்ளைங்க தான் எல்லாருமே வந்திருக்கோம். மாற்றி போடுங்க, சிந்திச்சு முடிவிடுங்க. நாங்கள் சொல்கிறவங்களுக்கு ஆமாம் போட வேண்டாம். திரும்ப திமுக ஓட்டு கேட்டு வந்து நிற்கும், அதிமுக கேட்டு நிற்கும். யோசிச்சு பார்த்து வீட்டில் வந்து உட்காந்து பேசுங்க. பேசி முடிவெடுத்து நாட்டுக்கு எது நல்லதோ, யார் வந்து நல்லது பண்ணா கண்டுவா, யார் வந்து களத்தை நிற்பா அப்படின்னு பார்த்து போட்டு போடுங்க. உங்கள் சின்ன விவசாய சின்னம் ஞாபகத்தில் வச்சுங்க. இன்றைக்கி சொல்கிற கேட்டுட்டு மறந்துடாதீங்க. நீங்கள் மறந்துட்டு மறுபடியும் ரெட்டலைக்கு போட்டு உதயசனுக்கு போட்டிங்கன்னா இதே நல்லா தொடரத்தான் செய்யும். அப்போ நீங்கள் புலம்புறீங்கல்ல, நான் பொதுக்கூட்டம் போட்டு அங்கே புலம்புவோம். ஆனால் எதுவும் மாறாது, எதுவும் தீராது. ஓட்டை மாற்றி போடணும். ஓட்டை மாற்றி போட்டால் தான் எல்லா விடியும் வரும். அதை புரிஞ்சுங்க. நன்றிம்மா. வரேம்மா. வேலையை பாருங்க. கொடுங்க. அம்மா வணக்கம். அக்கா வணக்கம். ஆமாம் வணக்கம். சீமான் தெரியுமா? மக்களுக்காக போராடுவார்ல, அவரோட கட்சியும் வர்றோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து. நான் தான் வேட்பாளர். நம்ம சின்ன விவசாய சின்னம். ஒரு தடவை மாற்றி ஓட்டு போடுங்க. ரெட்டாளைக்கும் ஓட்டு போட்டீங்க, உதயசனுக்கு ஓட்டு போட்டீங்க, எதுவுமே மாறலை. தண்ணி தட்டுப்பாடு அவ்வளோ இருக்குது. எல்லா ஒரு மாதம் ஆச்சா வந்து தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. இந்த ஊரில் மட்டும் இல்லை, தொகுதி முழுக்க இருக்குது. அது மாதிரி சாராய கடை இருக்குது, வீதிக்கு வீதி. பொம்பளை பிள்ளைய வந்து வீட்டிலேருந்து ஊருக்கு அனுப்ப முடியல. எல்லா பிரச்சனையும் இருக்குது. காரணம் வந்து இவ்வளோ நாளாக ஓட்டு போட்டால் இலையும் சொல்லிட்டு தான். நீங்கள் ஓட்டை மாற்றி போட்டால் தான் பிரச்சனை தீரும். தேர்தல் நெருக்கத்திலே கண்டுக்கலன்னா நாளைக்கு வந்து யோசிச்சு பாருங்க. நாளைக்கு மறுபடியும் திமுகவோ அதிமுக வந்தால் தண்ணி பிரச்சனை தீர்க்கப்படாது. சாராய கடை இருக்கும். மறுபடியும் 5 வருஷம் கஷ்டப்படணும். நீங்கள் ஒரு நாள் யோசிச்சு முடிவிடுங்க. யோசிச்சு மாற்றி ஓட்டு போடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னம். நீங்கள் விவசாயம் தான் பண்ணுறீங்க, அதுதான் சின்னமாக வச்சுருக்கோம். விவசாய சின்னத்துக்கு, ஏற்கால விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டை போடுங்க. எல்லாம் மாறும். ஞாபகத்தில் வச்சுங்க. திமுக வந்து ஓட்டு கேட்கும், இதே போல் பேசும். அதிமுக ஓட்டு கேட்கும். திமுக காசு தரும், அதிமுக காசு தரும். காசை அதான் கேளுங்கம்மா. ஒன்று காசை வாங்கி எடுத்து மூஞ்சி வீசுங்க, இல்லை வாங்கிட்டா கூட தப்பு இல்லை. ஆனால் ஓட்டை மட்டும் ஒன்று போட்டுறாதீங்க. காலி பண்ணிட்டு போயிடுவான். உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். எல்லாத்தையும் மாற்றங்கிற தவிப்போடு நிற்கிறோம். எல்லாம் உங்கள் பேரம் பேத்தி வயசுக்கிற பிள்ளைகள் தான். விவசாய சின்னம் ஞாபகத்தை வச்சுங்க. 23ஆம் தேதி போடுங்க. நான் மடிச்சு தரேன். சரி பாருங்க. நன்றி. வேலையை பாருங்கம்மா. நீ வேலை பாருங்க. அவன் என்ன சொல்றான்? நாங்க இலவசமா வந்து பிரிச்சு தருவோம், இலவச கூப்பன் தருவோம் சொல்றாங்கல்ல. அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. அரசு அலுவலகத்துக்கு போறீங்க, ஆர்ஐ இருப்பாரு, தாசில்தார் இருப்பாரு, விஏஓ இருப்பாரு. அங்க பிறப்பு சான்று, இறப்பு சான்று, கல்வி சான்று, சாதி சான்று, வருமான சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காம இலவசமா வாங்க முடியுமா? உங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அரசு தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, தேர்வு எழுதுறீங்க, வெற்றி பெறீங்க. அரசு வேலைக்கு போறதுக்கு காசு கொடுக்காம இலவசமா போக முடியுமா? போக முடியாது. அரசு பிறந்தா நடத்துனர் வேலையா 5 லட்சம் கொடு, ஓட்டுநர் வேலையா 5 லட்சம் கொடு, அரசு பள்ளிக்கூடத்துல ஆயா வேலையா 1 லட்சம் கொடு. எல்லாத்துக்கும் காசு.
அப்ப முழுக்க முழுக்க லஞ்சம் லாவணியத்தால கட்டப்பட்ட நிர்வாக அமைப்பாக இந்த அரசாங்கங்கள் மாறி போனது. திமுக வந்தாலும் அதான் நிலைமை, அதிமுக வந்தாலும் அதான் நிலைமை, ஒருபோதும் மாறாது. ஏன்னா திமுக அதிமுக அடிப்படையில லஞ்ச ஊழலுக்கு ஆதரவானது. அதன் அமைப்பு முறையே அப்படிப்பட்டதுதான். அன்பு சொந்தங்கள், ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார் அப்படின்னா, இப்ப நான் வேதாரம் சட்டமன்ற தொகுதியில வந்து நான் போட்டி போடுறேன். இந்த வேதாரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அதிகபட்சமா செலவு பண்ணலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய உச்ச வரம்பு 40 லட்சம். ஓஎஸ் மணியனோ இல்ல புகழேந்தியோ இல்ல நானோ யாரா இருந்தாலும் அதிகபட்சமா ஒரு சட்டமன்ற தொகுதியில 40 லட்சம் செலவு பண்ணலாம். அந்த 40 லட்சத்தை தாண்டி ₹1 செலவு பண்ணாலும் அது ஊழல், அது லஞ்சம், அது முறைகேடு, நிர்வாக சீர்கேடு, அது லாவணியம், அது வந்து ஒருபோதும் ஏற்புடையது இல்லை. இங்க 40 லட்சம் தான் உச்ச வரம்புன்னு வச்சிருந்தா, ஓஎஸ் மணியனோ இல்ல புகழேந்தியோ 20 to 40 கோடி செலவு பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக பரப்புகிறது, தொடர்ச்சியா களத்துல இயங்குது. அப்ப என்ன பண்ணலாம், 50 கோடி செலவு பண்ணு. அப்ப 50 கோடியை கொட்டியரைச்சு சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடிய ஒருவர் ஒருபோதும் மக்கள் சேவையை ஆற்ற மாட்டார். 50 கோடியை இன்றைக்கு போட்டார்னா அது 500 கோடியாக எப்படி எடுக்கலாம் என்று தான் சிந்திப்பார். அப்ப இந்த அமைப்பு முறைக்குள்ள ஓஎஸ் மணியனோ புகழேந்தியோ யார் வந்தாலும் சரிதான், எந்த சிக்கலும் தீர்க்கப்படாது. மக்கள் இந்த தேர்தல் அமைப்பு முறை மீது அவநம்பிக்கை கொண்டுட்டான். என்ன அவநம்பிக்கை கொண்டுட்டான்னா, திமுக வந்தாலும் இதான் நிலைமை, அதிமுக வந்தாலும் தான் நிலைமை, ஒண்ணு மாற போறதில்லை. அப்ப என்ன பண்ணலாம், தேர்தல் சமயத்துல தேர்தல் நெருக்கத்துல 2000 ரூபாய் 4000 ரூபாய் வாக்கு காசுருவாங்க, வாங்கிட்டு படுத்துருவோம். வாங்கிட்டு யாருக்கு சொல்றாங்க அவனுக்கு ஓட்ட போட்டு விட்டுருவோம். அன்பு சொந்தங்களே, நாம் மாறாத வரை இந்த நாடு ஒரு நாளும் மாறாது. நீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுறத மாத்துற வரைக்கும் இந்த எந்த சிக்கலும் மாற்றப்படாது. நீங்க திரும்ப ஓஎஸ் மணிக்கு ஓட்டு போறீங்களா, திரும்ப ஐயா புகழேந்திக்கு ஓட்டு போறீங்களா, தண்ணி சிக்கல் இருக்கும், தண்ணி சிக்கல் இருக்கும். அதே போல எல்லா பிரச்சனைகளும் அணிவகுத்து நிற்கும். மறுபடியும் வந்து நாங்கள் கூட்டம் போட்டு பேசுவோம். நான் வேட்பாளர் நிற்கக்கூடிய நான் வந்து பேசுவேன், அன்னைக்கு வந்து பேசுவேன். நீங்க அங்க இருந்து புலம்புவீங்க, நான் இங்க இருந்து புலம்புவேன். அப்ப என்ன நடக்கும், நீங்க வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராக மாற்றினால் சட்டமன்றத்தில் பேசி சிக்கலுக்கு தீர்வை பெற்றுத்தர முடியும். எங்களை தோற்கடித்து விட்டு திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்டா நீங்கள் அங்கிருந்து புலம்புவீங்க, நான் இங்கிருந்து புலம்புவேன். கடைசி வரை இந்த சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப யாருக்கு வாக்கு செலுத்தணும், இந்த மண்ணும் மக்களும் நலம் பெற வேண்டும் என்றால், வளம் பெற வேண்டும் என்றால் யாருக்கு வாக்கு செலுத்துங்கிறத சிந்திச்சு முடிவெடுங்க. இன்னும் 20 நாள் இருக்கு, ஒரு நாள் 2 நாள்ல 20 நாட்களுக்கு மேலா இருக்குது. இந்த நாட்கள்ல சிந்திச்சு முடிவெடுங்க.